செந்தாமரையில் இருப்பவளே போற்றி. ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி. ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை நடக்கிறத கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். அவங்களுக்கு ஒரு கடந்த மாதங்கள், அதாவது ஜூலை மாதத்தில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்குது. எதனால் அது நடந்தது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னா உறுதியாக அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு அதை கட்டாயம் சொல்ல முடியும். ஜாதகர் பிறந்த டேட்டுன்னு பார்த்திங்கன்னா 23/11/1993 பிறந்திருக்கிறார். டைம் பார்த்திங்கன்னா 11 மணி 10 நிமிஷம் PM. இந்த ஜாதகி பிறந்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசியில் பிறந்திருக்கிறார். நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், அதாவது சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்னம் பார்த்திங்கன்னா கடக லக்னம். இப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னா புதன் திசையில் சனி புத்தி நடந்துட்டுருக்குது. எப்போ இருந்து நடக்குது? 29/3/2022 8/12/2024 வரைக்கும் சனியுடைய புத்தி நடக்குது. அதாவது புதன் திசையில் சனி புத்தி இப்போ இவங்களுக்கு நடந்துட்டுருக்குது. இதோடைய ராசிக்கட்ட கிரக நிலையில் பார்க்கும்போது கடக லக்னம், துலாத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், புதன், குரு பகவான் அமர்ந்திருக்கிறாங்க. விருச்சிகத்தில் செவ்வாய் பகவான், ராகு பகவான், சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மீனத்தில் சந்திரன், ரிஷபத்தில் கேது. இதுதான் அந்த ஜாதகியுடைய ராசிக்கட்ட கிரக நிலைகள். புதன் திசை நடக்குது. புதன் கடக லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி. அவர் அமர்ந்திருக்கிறது லக்னத்துக்கு 3ஆம் பாவத்துக்குள்ளது. அதாவது ராசி ரீதியாக பார்த்திங்கன்னா 4வது ராசி, லக்ன ரீதியாக பார்க்கும்போது 3ஆம் பாவத்தில் தான் இருக்கிறார். அவர் ஏறிக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதாவது சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த ராகு இயங்குவார். இந்த ராகு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா புதன் திசாநாதன் பார்த்திங்கன்னா சுக்கரனோட தான் இணைஞ்சிருக்கிறார், குரு பகவானோட தான் இணைஞ்சிருக்கிறார். இதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் ஏறிக்கிற நட்சத்திரத்தை நம்ம மெயினாக பார்க்கணும். அவர் ஏறிக்கிற நட்சத்திரம் சுவாதி 4ஆம் பாதம், ராகுடைய காலில் அமர்ந்திருக்கிறார். இந்த ராகும் இயங்க ஆரம்பிப்பார். இந்த புதன் திசை ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த ராகு இயங்க ஆரம்பிப்பார். இந்த ராகு பார்த்திங்கன்னா அதாவது 9 டிகிரியில் இருக்கிறார். கூடையே செவ்வாய் இணைஞ்சிருக்கிறார். செவ்வாய் 16 டிகிரியில், ராகு 9 டிகிரியில் இருக்கிறார். சூரியன் 7 டிகிரியில் இருக்கிறார். சூரியனும் ராகும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. சூரியனை நோக்கி ராகு வர்றார், ராகை நோக்கி சூரியன் போகிறார். இது அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு கிடையாது. சரி, இந்த வீட்டை ஏதாவது சுபகிரகங்கள் பார்க்குதா, பாவகிரகங்கள் பார்க்குதான்னா பாவகிரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்க்குறார். செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். சனி செவ்வாய் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. எப்பவுமே பாவகிரகங்கள் ஒருத்தர் பார்த்துக்கிறது அவ்வளோ சிறப்பான பலன் கிடையாது. இப்போ நடக்கிறது வேறு சனி புத்தி. சனி பகவான் ராசி ரீதியாக 8ல் இருந்தாலுமே பாவக ரீதியாக அவர் 7ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறார். சனி ஏறிக்கிற நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த செவ்வாய் இயங்குவார். சனி ஏறிக்கிற நட்சத்திரம் செவ்வாய். இந்த செவ்வாய் இயங்க ஆரம்பிப்பார். அப்போது ஆல்ரெடி ராகு ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்கிறார், செவ்வாய் ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ராகு செவ்வாய் அதோடைய காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னாலுமே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான ஒரு பகை கிரகங்களுடைய கூட்டம் இருக்குது. இங்கே ராகு பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் போய் ராகு மாட்டிட்டார். சனியுடைய பார்வை வேற விழுகுது. அதாவது பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை வேற இந்த வீட்டுக்கு விழுகுது. அப்படிங்கும்போது இந்த ராகு ஏறிக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் சனியுடைய காலில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போது இந்த செவ்வாயும் ராகும் இயங்குவாங்க. அதில் இந்த ராகு ஏறிக்கிற சாரம் பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது அப்போ இவருக்கு எங்கே அடிபடுது அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அந்த ராகு அமர்ந்த காரணத்தினால காலில் அடிபட்டு இந்த காலகட்டத்தில் ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது. அறுவை சிகிச்சை எப்போ நடக்குது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா கடந்த 2024 ஜூலை மாதம் 7வது மாதத்தில் ராகு பார்த்திங்கன்னா கரெக்டாக 16 டிகிரிக்கு வர்றார். இந்த செவ்வாய்க்கு திரிகோணம்,
அதாவது இந்த செவ்வாய் என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கிறாரோ, அதாவது கேட்டை 1ல் இருக்கிறார் அப்படிங்கும்போது ரேவதி 1ல் வந்து ராகு கரெக்டாக வரும்போது இவங்களுக்கு கரெக்டாக காலில் அடிபட்டு ஒரு அறுவை சிகிச்சை வந்து நடந்திருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த செவ்வாய், ராகு, சனி இவங்களுடைய காம்பினேஷன் வரும்போது கட்டாயம் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அடிபட்டு அறுவை சிகிச்சை நடக்கிறது, இல்லை கணவர் கூட இது பெண் ஜாதகம் அப்படிங்கிறதுனால கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வர்றது. ஒரு சிலருக்கு வந்து இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கிறதுனால சண்டை சச்சரவுகள், வீண் பிரச்சனை, வாக்குவாதத்தில் மூலிமா ஒருத்தர் வாக்குவாதத்தின் மூலிமா வந்து பிரச்சனையை சந்திக்கிறது. இதெல்லாமே வந்து இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் இந்த ராகு கூட கூடிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து வரும். இவங்க வந்து என்ன வழிபாடு வந்து மெயினாக பண்ணணும் அப்படின்னா, இந்த செவ்வாயும் ராகு இயங்கிறதுனால ஜீவ சமாதிக்கு போய் அதிகமாக வந்து வழிபாடு வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த ராகுடைய தாக்கம் வந்து குறையும். அப்படிங்கும்போது பிரச்சனைகள் வந்து கம்மியாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து மனித முகம் இல்லாத தெய்வங்களை வந்து வழிபாடு செஞ்சாங்கனாலும் இவங்களுக்கு பெரிய அளவில் வந்து பிரச்சனைகளை வந்து கொடுக்காது. அதாவது மனித முகம் இல்லாத தெய்வங்கள் அப்படின்னா விநாயகர், ஆஞ்சநேயர், உக்கர தெய்வங்களை வந்து வழிபாடு செய்யும்போது இந்த ராகு வந்து கட்டுப்படுவார். ஸோ இப்படி ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு நடக்கிற அந்த தசாபுத்திகள், அந்த கிரக சேர்க்கைகளை வச்சு அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல முடியும். சரி நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். அதாவது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது, உங்களுடைய சிந்தனையை வந்து குறிக்கிறது, உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி. அதையும் தாண்டி ஜென்ம லக்னம்னு வந்து இருக்குங்க. ஜென்ம லக்னம், லக்னாதிபதி, நடக்கக்கூடிய தசாபுத்தி, இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும். அதாவது ஜென்ம ராசி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது. ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்படுறீங்க, அது வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லுது. அந்த பொருள் வந்து உங்களை தேடி வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம், உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம். அது வந்து நல்லா இருந்தது, அது வந்து பாசிட்டிவாக இருந்தது, தசாபுத்தி எல்லாமே நல்லா இருந்ததுனா தான் அந்த பொருள் வந்து உங்களை வந்து சேரும். இல்லாட்டி வெறும் ஆசையோடு வந்து அது கட்டாயிரும். ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% தான் வந்து வேலை செய்யும். லக்னம், லக்னாதிபதி, நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து உங்களை எதை இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும். அதனால எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதாவது நான் யூடியூப்பில் வர்றதுனால அதிக கட்டணமெல்லாம் நான் வாங்குறதில்ல. குறைவான கட்டணத்துக்கு திருப்திகரமாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ பொறுமையாக அழகாக பதில் சொல்லி அவங்களுக்கு புரியும்படி வந்து நான் சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து எந்த பாவங்களை வந்து அவங்க இயக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு 100% வந்து துல்லியமான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடும். உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை போடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் என்ன, உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன, நீங்கள் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம், ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும், இதெல்லாமே வந்து உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கீழே தெரிகிற மொபைல் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன். நன்றி நண்பர்களே.